राघभवाय विद्महे मृत्युरूपाय धीमहि. அன்பார்ந்த நலம் தரும் ஜோதிடம் சேனல் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காணும் காணொளி சனி பயிற்சி 2025 சிம்ம ராசிக்கான சனி பயிற்சியை நாம் பார்க்கலாம். சனி பயிற்சி இந்த வருடம் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி வருகின்ற மார்ச் 29 சனிக்கிழமை வருகிறது. இது திருக்கணித பஞ்சாங்க முறையில் சனி பயிற்சி நடக்கிறது. இதில் சிம்ம ராசிக்கு என்ன சனி பயிற்சி பலன்கள்? சிம்ம ராசிக்கு இப்பொழுது சனி பகவான் 8ஆம் இடத்தில், ராசிக்கு 8ஆம் இடத்தில் அஷ்டமத்து சனியாக வருகிறார். ஆகவே அஷ்டமத்து சனி என்றால் ஒருவருக்கு யாரனுக்கும் நல்ல ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அஷ்டமத்து சனி என்றது ராமபிரான் வனவாசம் சென்று அங்கே பட்ட கஷ்டங்கள் அனுபவித்து எல்லாம் அந்த அஷ்டமத்து சனி காலத்தில் தான் அவருக்கு கடவுளுக்கே அந்த கதின்னு நம்மளாம் என்ன கதி மாநிலருக்கு. ஆகவே அஷ்டமத்து சனியில் ஏகப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் பொதுவாக எல்லாருக்கும், அது எந்த ராசியாக இருந்தாலும் சனி பகவான் அஷ்டம சனி மிக கடுமையான ஒரு தோஷங்கள், கடுமையான பலன்கள், எல்லா விதத்திலையும் மிக கடுமையான ஒரு தோஷத்தை கொடுப்பார், கஷ்டத்தை கொடுப்பார். அது கஷ்டம் என்னவென்றால் அந்த கஷ்டத்தை அனுபவித்து அதுக்கு பின்னால் அது விலகிறதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு அனுபவமாக பாடங்களை கற்றுக் கொடுக்கிற அந்த அஷ்டமத்து சனி காலம். இதில் சிம்மராசிக்கு ஒரு பகையான ஒரு கிரகம், சூரியனுக்கு பகைதான் சனி என்றாலும் இந்த வருடம் வருகின்ற சனி பயிற்சி 2025 சிம்மராசிக்கு அதிக கெடுபலன்கள் இல்லாத போகிறது. அதுதான் இந்த சிம்மராசிக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமாக. ஏனென்றால் அஷ்டமத்து சனி காலத்தில் எந்த ஒரு ராசிக்கு முன்னாடி, அதாவது 7ஆம் இடத்தில் இந்த ஒரு கிரகம் அமைந்தால், அதோட சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருந்தால், 7இல் கிரகம் அமைந்தால் ஒன்று அந்த ராசிக்கு கெடுபலன்கள் சற்று குறைவாக. இதுதான் அந்த சூட்சம். என்றால் 7இல் ராகு பகவான் வரப்போறார். ஆகவே இந்த 1.5 வருட காலம் அஷ்டம சனியில் 1.5 வருட காலம் முற்பகுதியில் அதிக கெடுபலன்கள் சனி பகவான் கொடுக்க மாட்டார். ராகு பகவான், ராகு பயிற்சியானது மே 18ஆம் தேதி இந்த வருடம் வருவதனால இந்த 1.5 வருஷம் ராகு பயிற்சியாண்டு இருப்பார். ஆகவே 7ஆம் இடத்தில் வருகின்ற அந்த ராகு பகவான் சற்று கெடுபலனை கொடுக்கும். அதுதான் கொஞ்சம் நல்ல ஒரு விஷயங்கள் என்று சொல்லலாம் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும். ஆனால் முற்பகுதியில் மார்ச் 29 முதல் மே 18 வரைக்கும் சிம்மராசிக்கு கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். நிறைய அனுபவத்தை இருக்கும், தோல்விகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். எல்லா விதத்திலையும் சற்று கவனம் தேவை. இதுதான் இந்த சனி பயிற்சி. அது மட்டும் இல்லாமல் மே 14ஆம் தேதி வருகின்ற குரு பயிற்சியானது இந்த வருடம் குரு 11ஆம் ஸ்தானம் லாபஸ்தானத்தில் சிம்மராசிக்கு 11 அமைய போகிறார். லாபஸ்தானத்தில் வருகிற குரு 1 வருட காலம் நற்பநிலை கொடுப்பார். சனியினால் பாதிக்கப்பட சனியை கெடுபலன்களை சற்று குறைத்து இந்த 1 வருட காலம் இந்த சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு பலன்கள். ஆகவே இந்த சிம்மராசிக்கு 2 கிரகம் மூலமாக நல்ல ஒரு பலன்கள், கெடுபலன்கள் சற்று குறைகிறது. அவ்வளோதான். அஷ்டம சனியில் மிக அதிக கெடுபலனை குறைத்து குரு வலுவான லாபஸ்தானத்தில் அமையறதுனால இவர்களுக்கு நல்ல பலன்களை குரு மூலியமாக சனியோட கெடுபலன்கள் சற்று குறைகிறது. ஆகையனால இந்த வருடம் சனி பயிற்சி அதிக கெடுபலன் கிடையாது. ஆனால் இந்த முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் வர சனியோட பயிற்சியில் 2 வருட காலம் பின்னால் 1.5 வருஷம் பிறகு கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். நிறைய கஷ்டங்கள் அனுபவித்து பின்னால் தான் நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கும். எல்லா விதத்திலையும் கவனம் கவனம் இல்லாமல் தான். ஏன்னா அஷ்டம சனியில் நிறைய இடத்துல கவனம் சிதறது தானே.
எல்லா இடத்துலையும் பணம் விஷயத்தில் மிக அதிகம். தேவையில்லாத போயிட்டு ஏதாவது கையெழுத்து போடுறது, நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னா பணம் போயிடும். இருக்கிற பணத்தை கையிருப்பை சேமித்து வைத்து கொள்ளுங்கள். பண விஷயத்தில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மறதி, ஏதோ ஒரு பொருளை வச்சுருவோம், முக்கியமான பொருளை தொலைச்சிருவோம், அந்த மாதிரி இல்லை. வேலை பார்ப்பவர் மிக கவனம். வேலை விஷயத்தில் வேலை சாய்க்க அதிகாரிகளுக்கு என்று சச்சரவு இல்லாமல் எப்பொழுதும் கூட இருக்க ஒர்க் பண்ணுற அந்த ஊழியர்களில் சமாதானமாக போக வேண்டியது. மேலதிகாரிகளோட இடிபிடி தொல்லைகள் இருக்கலாம். நம்ம ஒரு வேலை செஞ்சால் அது சரியில்லைன்னுவாங்க. ஆனால் சற்று நல்ல தாமதமாக இருந்தாலும் வேலை நல்லபடியாக முடித்து கொடுக்கணும். நம்மளோட கோபத்தை கொண்டு போய் காட்டக்கூடாது. சிம்மராசினாலே கோபம் தான். நம்ம நாங்கள் அதிகாரின்ட்டு அவ்வளோதான். வேலை விஷயத்தில் போயிடுகின்றவங்க. ஆகவே வேலை விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். பொறுத்து தான் ஆள வேண்டும். இது நம்ம வேலையில் கவனம் முக்கியம். அது எங்கே வேலை, கவர்மெண்ட்டை ப்ரைவேட்டை எங்கே தான் சரி. ஆகையினால் வேலை விஷயத்தில் கவனம் தேவை. மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது பண விஷயத்தில். பொருளாதாரத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. கையிருப்பு சேமிப்பு இருக்க வைத்து கொள்ள வேண்டியதுதான், வேறு வழியே இல்லை. அதுக்கு பின்னால் நம்மளோட உடல் நலம் ரீதியாக உடல் பிரச்சனைகள் வந்து போகும். உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். நல்ல சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியம். உடலில் பிரச்சனைகள் உபாதைகள் கொடுத்து கொண்டு தான் இருக்கும் இந்த சனி பயிற்சி. ஆகவே உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். இதுதான் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சியானது. உடல் நலத்தில் அக்கறை காட்ட வேண்டும். நம்ம வேலைன்னு ஓடிட்டே இருக்கக்கூடாது. குடும்ப வாழ்க்கையை ஓடக்கூடாது. நீங்கள் நல்லா இருந்தால் நல்லா இருக்கணும். உடல் நலத்தில் அக்கறையோட கவனமாக சொல்லணும். வண்டியில் போகும்போது மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். வண்டியை தொலையலாம். பழைய வண்டி வாகனம் இதெல்லாம் வண்டி வாகனத்தில் புது வண்டி வாங்கினா ரொம்ப சேஃப்டி பண்ணி வச்சுக்கிங்க. ஏன்னா வண்டி தொலைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸ்பீடு காட்டாதீங்க. வண்டியில் ரோட்டில் போகும்போது விபத்துக்கள் ஏற்படலாம். அஷ்டம சனியில் ரொம்ப ஜாக்கிரதையாக போகும். நம்ம கவனம் செலுத்தலாம். இன்னொருத்தன் தெரியாமல் நம்ம பொறுமையாக போனால் கூட ஏத்தாப்பில் இடிச்சுட்டு போவோம். ஆக வண்டி விஷயத்தில் வேகம், கவனம், ஸ்பீட் லிமிட் வேண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஆகவே இந்த அஷ்டமத்து சனி காலம் முழுக்க நாம் சற்று குறைவாக எல்லா விதத்திலையும் பொறுமை, கவனம், வேலை விஷயத்தில் மறதி இல்லாமல் எல்லாத்துலேயும் கவனம் முக்கியம். ரொம்ப ஸ்லோவாக தான் செயல்படணும். அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் முடிக்காதீங்க. எந்த காரியத்திலையும் அவசரக்கூடாது. தேவையில்லாத வேறு அனாவசியமாக போயிட்டு வேறு இடத்துல மூக்கு நுழையக்கூடாது. சண்டை சச்சரில் அவங்க மட்டும் எதாவது நடக்கும். நம்ம வேலையை அன்றாட வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கெடுபலன்களும் அதிகம் இருக்காது. இதுதான் நான் அஷ்டம சனியில். இந்த சனி பயிற்சியில் பரிகாரம் செய்ய வேண்டியது என்னென்றால், சனி பயிற்சிக்கு ஒரு 10 நாள் பின்னாடியாக கூட இருக்கலாம். நீங்கள் போயிட்டு சிவாலயத்தில் போய் சனீஸ்வர பகவானை வழிபட்டு சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்ற வேண்டும். எல் தீபம் அங்கே இருக்கும் கோயிலில். இல்லைன்னா நீங்கள் வீட்டிலேருந்து ஒரு கருப்பு துணியில் கருப்பு எல்லை போட்டு மடித்து நல்லெண்ணெயில் விளக்கேற்றி வாரம் சனி பகவானை வழிபட்டு சனி காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடவும். வீட்டிலும் காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள். காக்காவுக்கு எல் தீபம் வைங்க. உணவு கொடுங்க. முடிந்தவர்களையும் தர்மம் நான் சொல்லுவேன். சனி தர்மகாரகர். உங்களால் முடிஞ்ச தர்மத்தை செய்யுங்க. பணம் இல்லாத கூட அடுத்தவங்களுக்கு அன்னதானம் செய்யுங்க. இதுதான் சனீஸ்வர பகவான். நேர்மையாக போங்க. கர்மாதிபதி அவர். தர்மத்தை செய்யுங்க. எந்த ஒரு கெடுபலனும் வரும். இந்த வருடம் சிம்மராசிக்கான சனி பயிற்சியானது ஒரு 55% பலன்களை சொல்லலாம். நன்றி, வணக்கம்.